Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்யூட் தேரியில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சர்க்யூட் தேரியில் இது வந்து 2009 கேட்டிருந்தாங்க கேட் கொஷின். ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தெவனின்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ஏ அண்ட் பி. இது ஒரு தெவனின்ஸ் தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தெவனின்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ஏ அண்ட் பி. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஏ அண்ட் பி. ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு வந்து தெவனின்ஸ் வோல்டேஜ் அண்ட் தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். சரியா? ஆல்ரெடி வெறும் தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக திரும்பி இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன், ஒரு சர்க்யூட்டில் தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தெவனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஒரு 2 டைப் ஆஃப் சர்க்யூட் தான் இருக்கும். ஒன்று வந்து வெறும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கும், இல்லைனா ஒரு சர்க்யூட் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் இந்த சோர்ஸோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட வேல்யூ பாருங்கள் 5 வோல்ட். இது எதையுமே டிபெண்ட் பண்ணல, டேரெக்டாக 5 வோல்ட் கொடுத்துட்டாங்க. பட் இந்த சோர்ஸோட வேல்யூ பாருங்கள் 3 VAB. 3 இன்ட்டு VAB வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். VAB வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ VAB வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது பேர் டிபெண்டன்ட் சோர்ஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அனலைஸ் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த சர்க்யூட்டை பார்த்தா ஓகே, டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ இதோட தெவனின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் வெறும் தெவனின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் தெவனின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து R=V/I. சரியா? இந்த V என்னன்னா, எந்த டெர்மினலில் நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ, அதாவது தெவனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ண போகிற வோல்டேஜ் சோர்ஸோட வோல்டேஜ், அங்கேருந்து போகிற கரண்ட்டோட வேல்யூ I. சரியா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் VDC IDCன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அதை தான் கனெக்ட் பண்ணி நேம் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ஃபார்முலா. அப்போ தெவன் நம்ம கண்டுபிடிக்கணும், VDC கண்டுபிடிக்கணும், IDC கண்டுபிடிக்கணும். சரியா? அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸ்னால் ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸ்னால் ஓப்பன் சர்க்யூட். டீட்டெயிலாக ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் போட்டிருக்கேன் வெறும் தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸு. அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை போய் பார்த்துட்டு கூட நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி போடணுன்னு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் என்ன பண்ணணும், எந்த டெர்மினலில் நமக்கு தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த டெர்மினலில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இதை நான் ரீட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரீட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஏபின்ற டெர்மினலில் தான் தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டெர்மினலில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். இது டிபெண்ட் சோர்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த மெத்தடில் தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் VDC நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து போகிற கரண்ட்டை IDC நேம் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்கள் இஷ்டம். சரியா? AB இருக்கிறதுனால VABன்னு கூட நீங்கள் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ABன்றதுனால, இல்லைனா VAB, இது வந்து பை கிடையாது R, VABன்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரியா? ஒருவேளை இதை வந்து VAB நீங்கள் வச்சிங்கன்னா இது 3 VAB, இதை வந்து VDCன்னு அசியூம் பண்ணால் இது வந்து 3 VDC, 2 தான். ஸோ VAB = VDC. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 3 VDCன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் இதை வந்து கனெக்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு, எதாவது இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் அதை வந்து என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணால், கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணணும், இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறேன். ஒன்லி இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும்தான், டிபெண்டன்ட் சோர்ஸை கையே வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறேன்.
விடிசி இல்லைன்னா விஏபி, ஏன்னா இது ஏ இது பி, இங்கே ஐடிசி. ஒன் கிலோ ஓம்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து ரீட்ரா பண்ணிட்டேன். என்னது, இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து ரொம்ப அதாவது தெவெனின்ஸ்னு கேட்டால் டிபெண்டன்ட் சோர்ஸ்ன்னு தான் இந்த பண்ணணும். இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து கேவிஎல்லோ கேசிஎல்லோ படிச்சிருப்பீங்க. பேசிக் மெத்தட் தான், அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பேசிக் மெத்தட் அப்ளை பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கணும், விடிசியும் ஐடிசியும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஏ, ஆர் தெவெனின் இஸ் ஈக்குவல் டு விடிசி பை ஐடிசி என்னால் போட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நார்மலாக நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இது ரெண்டும் பேரலல் இல்லையா? சரியா? ஸோ இப்போ இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸை நான் வந்து சிங்கிள் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளமும், அதையும் நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? ஒரு இதே மாதிரி ரெண்டு சேம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலலில் இருந்துச்சுன்னா ஈஸியான ஃபார்முலா ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை என். அப்போ ஆர் என்னது 2 கிலோ ஓம்ஸ், என் வந்து 2, ஸோ 1. ஸோ 1 கிலோ ஓம்ஸ், பிகாஸ் ரெண்டுமே கிலோ ஓம்ஸ் இருக்குது. ஸோ வர ஆன்சரும் கிலோ ஓம்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேரலல் சர்க்யூட்டை நம்ம சால்வ் பண்ணால் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது, 1 கிலோ ஓம்ஸ் வருது. ஸோ நான் திரும்பி இதை ரீட்ரா பண்ணிக்கிறேன். இது விடிசி இல்லைன்னா விஏபி எல்லாம் ஒன்று தான். திரும்பி நான் தான் சொல்கிறேன், ஏன்னா இங்கே விஏபி டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் இதை வந்து 3 விடிசின்னு மாற்றிக்கோங்க. 3 விடிசி. சரிங்களா? சரியா? இப்போ இது சாதா சர்க்யூட். ஸோ ரெண்டு மெஷ் இருக்குது. நம்ம நார்மலாக மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், நோடல் அனாலிசிஸ் எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விடிசியோ ஐடிசியோ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் இப்படி போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன், ஐன்ற கரண்ட் போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்யூட்டில் ஆல்ரெடி ஐடிசின்ற போது அஸ்யூம் பண்ணிட்டேன். ஸோ நான் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கேவிஎல் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் எப்படி சொல்லிட்டேன், இந்த கரண்ட் போய் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் எதை டச் ஆகுது, ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ எப்படி எழுதணும்னா ப்ளஸ் 3 விடிசி. ஸோ இந்த வழியாக போகிற கரண்ட் என்னது, இங்கே ஒரு ஐ போகுது இல்லையா? ஸோ இந்த வழியாக நமக்கு இங்கே ஒரு ஐ போகுது, ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆர் 1 கிலோ ஓம்ஸ். அடுத்தது இந்த கரண்ட்டும் சேர்ந்து தான் போகுது. நம்ம இந்த காமன் லெக் எழுதணும்னா ரெண்டு பக்கமும் போகிற கரண்ட்டையும் தான் சேர்த்து எழுதணும். ஸோ இந்த பக்கமும் நமக்கு எப்படி போகுது, ஐடிசி போகுது, ப்ளஸ் ஐடிசி. அடுத்து இந்த கரண்ட் இப்படி போகுது, ப்ளஸ் 2i ஈக்குவல் டு 0. சரிங்களா? புரியுதுங்களா? நான் இப்போ கரண்ட் வந்து ஐன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஐன்னு அஸ்யூம் பண்ணதுனால நான் என்ன பண்ணுறேன், சாரிங்க, 1 கிலோ ஓம்ஸு, 1 கிலோ ஓம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 1 கிலோ ஓம்ஸ். ஸோ 1i ஈக்குவல் டு 0. ஸோ ப்ளஸ் 3, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு டச் பண்ணுது. ஸோ ப்ளஸ் 3, அதாவது கேவிஎல் அப்ளை பண்ணும்போது வோல்டேஜ் தான் எழுதணும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 3 விடிசி. இந்த பக்கம் கரண்ட் வந்தால் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஐ இன்ட்டு ஆர். ஸோ இந்த பிரான்ச் காமன்றதுனால இந்த கரண்ட்டும் போகும். ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆர். அப்புறம் இங்கே போகுது, ஸோ ஐ இன்ட்டு 1. சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம், ஐ ப்ளஸ் ஐ 2i ப்ளஸ் ஐடிசி ப்ளஸ் 3 விடிசி ஈக்குவல் டு 0. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த லூப்பை பார்த்தோன்னா நம்ம எப்படி எழுதலாம், விடிசி எப்படி எழுதலாம், இல்லைனா விடிசி இது அப்படியே பேரலாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து விடிசி எப்படி எழுதலாம், விடிசி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் இல்லையா? ஐன்றது இந்த காமன் பிரான்ச்சில் கரண்ட் என்னென்ன போகுது, ஐ ப்ளஸ் ஐடிசி. ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்து போகுது, ஐ இன்ட்டு ஆர். புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாக நான் எழுதிட்டேன். இந்த லூப்பில் நீங்கள் கேவிஎல் அப்ளை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும் பேரலல். ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஐன்றது இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட்டு, ஐயும் போகுது ஐடிசியும் போகுது. ஸோ ஐ ப்ளஸ் ஐடிசி இன்ட்டு ஆர், அதுதான் உங்களுக்கு விடிசி. இல்லைனா விஏபி எப்படி வேணால் போட்டுக்கலாம். சரியா? நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் தெவெனின் இஸ் ஈக்குவல் டு விடிசி பை ஐடிசி கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட எய்ம்.
இல்லையா? ஸோ அப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக விடிசி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடிசி மட்டும் இருக்கணும், ஐ இல்லாமல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐக்கு பதிலாக நான் இந்த இடத்துல மாற்றி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா, புரியுதா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் செகண்ட் ஈக்குவேஷனை எடுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை எப்படி எழுத போகிறேன், I is equal to VDC minus IDC. இந்த I எடுத்துகிட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஆகும், 2 into VDC minus IDC. ஐக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ப்ளஸ் IDC ப்ளஸ் 3VDC ஈக்குவல் டு 0. சரியா, அப்போ 2VDC minus 2IDC plus IDC plus 3VDC equal to 0. 2VDC plus 3VDC 5VDC. ஓகேவா, ஈக்குவல் டு மைனஸ் 2IDC plus 2IDC வந்து மைனஸ் 1IDC வரும். அந்த பக்கம் கொண்டு போனால் IDC வரும். நமக்கு என்ன வேணும், VDC by IDC வேணும். ஸோ IDC நான் அந்த பக்கம் கொண்டு வரேன். VDC by IDC is equal to 1/5. சரியா, இதுதான் நமக்கு RThevenin. அப்போ என்ன வருது, RThevenin 0.2 வரும். சரியா, சர்க்கியூட்டில் எல்லாமே கிலோ ஓம்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வர ஆன்சர் கண்டிப்பாக கிலோ ஓம்ஸில் தான் வரும். ஸோ அதை மறந்துடாதீங்க, RThevenin is equal to 0.2 கிலோ ஓம்ஸ். கிலோ ஓம்ஸ் போட மறந்துடாதீங்க. ஆப்ஷனில் நமக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 0.2 ஓம்ஸ் 0.2 கிலோ ஓம்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ சர்க்கியூட்டில் எல்லாமே கிலோ ஓம்ஸ் இருக்கிறதுனால இது கிலோ ஓம்ஸில் தான் வரும். சரிங்களா, RThevenin எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். திரும்பி சொல்கிறேன், டிபெண்டன்ட் சோர்ஸ்னால இதுதான் உங்களுக்கு ஸ்டெப்ஸே. டிபெண்டன்ட் சோர்ஸ்னால எந்த டெர்மினலில் RThevenin கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த டெர்மினலில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணணும். அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஒரு கரண்ட் போதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். சரியா, வித் அனதர் ஸ்டெப் என்னென்னா, டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் அதை வந்து வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் அந்த டிபெண்டன்ட் சோர்ஸ், அதான் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் பாயிண்ட் என்னது, RThevenin is equal to VDC by IDC. V வந்து நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த டெர்மினலில், அது வந்து VDCன்னு தான் பேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதில் போகிற கரண்ட் V/I, அதுதான் RThevenin. ஸோ அது கண்டுபிடிக்க தான் நம்ம எய்மு. ஸோ நார்மலாக KVL அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, RThevenin புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, VTheveninனும் கேட்டிருக்காங்க. சரியா, தெவெனின்ஸ் வோல்டேஜும் கேட்டிருக்காங்க. ஸோ தெவெனின்ஸ் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டெப்ஸ்லாம் வெறும் RThevenin கண்டுபிடிக்கிறது தான். தெவெனின் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். தெவெனின் வோல்டேஜ்னால் இங்கே VAB தான், அதாவது இந்த டெர்மினலில் VAB. சரிங்களா, ஸோ VAB வேணுன்னா இந்த டெர்மினலில் இருக்க வோல்டேஜ் நமக்கு தெரிஞ்சால் போதும். புரியுதுங்களா, இந்த டெர்மினலில் இருக்க வோல்டேஜ் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ நான் திருப்பி இதை ரீட்ரா கூட பண்ணிக்கிறேன். சைட் பை சைட் போட முடியுமான்னு தெரியல. ஸோ ரீட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரீட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த என்ன கண்டுபிடிக்கிறேன் சொல்கிறாங்க, இந்த சர்க்கியூட்டில் தெவெனின்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அக்ராஸ் த டெர்மினல்ஸ் V and A and B. சரியா, VAB கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டெர்மினலில் உங்களுக்கு வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், இது பேரலல் இருக்குது. ஸோ இந்த டெர்மினலோட வோல்டேஜ் தான் VAB ஆர் VThevenin இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நோடில் இருக்க வோல்டேஜ் தான் VAB ஆர் VThevenin. ஸோ நார்மலாக இந்த வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்டரில் ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். இந்த டிபெண்டன்ட் சோர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நோடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு நோடு இருக்குது. ஸோ ஒரு சோர்ஸ் ரெண்டு பக்கம் ஒரு நோடு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சூப்பர் நோடுன்னு சொல்லுவோம். சரியா, சூப்பர் நோடு வந்தால் நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து டீல் பண்ணணும்னா, போத் KVL அண்ட் KCL ரெண்டுமே எழுதணும். சரிங்களா, சூப்பர் நோடு இருந்துச்சுனாலே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நோடல் அனாலிசிஸ் பண்ணால் வெறும் நோடல் அனாலிசிஸ் தான் பண்ணுவோம், இல்லைனா மெஷ் அனாலிசிஸ் பண்ணால் வெறும் மெஷ் அனாலிசிஸ் தான் பண்ணுவோம். பட் சூப்பர் நோடுன்னு இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், ஒரு சோர்ஸ் பக்கம் இந்த பக்கம் ஒரு நோடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு நோடு இருக்குது. சரியா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுமே எழுதணும். நோடல் அனாலிசிஸ் எழுதணும், மெஷ் அனாலிசிஸ் எழுதணும். சரிங்களா, சூப்பர் நோடு இருந்துச்சுன்னா மட்டும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கேசிஎல்னால் நோடல் அனாலிசிஸ் எழுத போகிறேன். ஸோ இந்த சூப்பர் நோடு எடுத்துட்டேன், இந்த சூப்பர் நோடில் எழுத போகிறேன். இந்த சூப்பர் நோடில் நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ
இங்கே இருக்குல்ல இந்த நோடில் இது விஏபினா இது வந்து ஒரு V1 அப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோடோட வோல்டேஜ் V1, இந்த நோடோட வோல்டேஜ் VAB ஆர் V-Thevenin எடுத்துக்கிறேன். V-Thevenin நான் எழுதுகிறேன், ஏன்னா V-Thevenin தான் கண்டுபிடிக்க போகிறோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ V1 எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த நோடில் வந்து என்ன பண்ண போகிறேன், அசியூம் பண்ண போகிறேன். என்னது, இந்த பக்கம் கரண்ட் போகுது அப்படின்னு. நோடல் அனாலிசிஸ்னாலே பாயிண்ட் சொல்லலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நோட்லேருந்து நம்மளை விட்டு வெளியில் போச்சுன்னா அது பாசிட்டிவாக எழுதணும், நோடை நோக்கி டுவர்ட்ஸில் வந்துச்சுன்னா அது நெகட்டிவில் எழுதணும். ஸோ இதை வந்து நான் அசியூம் பண்ண போகிறேன். சரியா? அப்போ நான் இந்த நோடை விட்டு எனக்கு கரண்ட் வெளியில் போகிற மாதிரி நான் அசியூம் பண்ணுறேன். அப்போ V1 இல்லையா, பாசிட்டிவில் எழுதணும். V1/5 இது போய் ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு நோடு. சரியா? இந்த நோடில் வோல்டேஜ் இருக்குது. சரியா? அப்போ இந்த நோடில் இந்த கரண்ட் என்ட்ரு ஆகுது. அப்போ மைனஸில் எழுதணும். என்னது, 5/2. சாரி, இங்கே 2ங்க. V1 அதாவது கேசிஎல்னா I எழுதணும். I = V/R இல்லையா, V1/2. இங்கே வந்து நோடில் என்ட்ரு ஆகிறதுனால கரண்ட்டு இங்கே வந்து 5/2 மைனஸில் எழுதுறேன். சரியா? அடுத்தது இது இங்கேயும் நான் அவுட்டரில் போகிற மாதிரி தான் அசியூம் பண்ணிக்க. ஸோ V1 ப்ளஸில் எழுதுறேன், V1/2. சரியா? அடுத்தது நான் சூப்பர் நோடுன்றதுனால இந்த நோடும் எழுதணும். சரியா? இது என்னது, V-Thevenin ப்ளஸ் V-Thevenin/1 = 0. புரியுதா நான் இதை எப்படி எழுதியிருக்கேன்னு? சூப்பர் நோடுனா 2 நோடோட ஈக்குவேஷனும் சேர்த்து எழுதணும் கேசிஎல், அதுதான். ஸோ இதில் V1/2 இதை அசியூம் பண்ணிக்கிறேன், இப்படி கரண்ட் வெளில போகுதுன்னு, அதனால் ப்ளஸில் எழுதுறேன். இது போய் இங்கே என்ட்ராகுது, என்ட்ரானால் மைனஸு. ஸோ -5/2. அடுத்தது ப்ளஸ் V1/2. அடுத்தது இந்த நோடி நான் எழுதணும், VAB/1. சரியா? ஸோ VABன்றது V-Thevenin எழுதலாம். ஸோ V-Thevenin/1. சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது என்னது, கேசிஎல் அப்ளை பண்ணிக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், கேவிஎல் அப்ளை பண்ண போகிறேன். சூப்பர் நோடுன்னு சொன்னாலே என்ன சொன்னேன், 2 லாவும் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ கேவிஎல்னால் என்னது, மெஷ் அனாலிசிஸ். ஸோ மெஷ் அனாலிசிஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், இந்த லூப்புக்கு நம்ம மெஷ், இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம மெஷ் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த லூப்புக்கு எழுதும் போது எப்படி எழுதுவோம், 3VAB ப்ளஸில் டச் பண்ணுது, ப்ளஸ் 3VAB. இங்கே அப்புறம் இதோட வோல்டேஜ் என்னது, ப்ளஸ் V-Thevenin. அப்போ இதோட வோல்டேஜ் என்னது, ஆக்சுவலாக V1 அசியூம் பண்ணிட்டேன். ஸோ ஆப்போசிட்டில் போகிறதுனால மைனஸ் இல்லையா. இப்போ எப்படி அசியூம் பண்ணுவோம், ப்ளஸ் மைனஸ், இது ப்ளஸ் மைனஸ் தான் அசியூம் பண்ணுவோம். அப்போ நான் இப்படி அசியூம் பண்ணால் பாருங்கள் வோல்டேஜ் எங்கெல்லாம் டச் பண்ணுது, கேவிஎல்ல ப்ளஸில் டச் பண்ணுது. ஸோ ப்ளஸ் 3VAB, அதாவது இல்லைன்னா என்ன எழுதுறேன் உங்களுக்கு புரியுறதுனால 3V-Thevenin எழுதுறேன். சரியா? 3V-Thevenin அதுமாதிரி ப்ளஸில் டச் பண்ணுது. இதோட வோல்டேஜ் என்னது, V-Thevenin. சரியா? இங்கே இப்படி போகும்போது மைனஸில் தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணுது, அதனால் மைனஸ். இதோட வோல்டேஜ் என்னது, V1 = 0. சரியா? 4V-Thevenin = V1. ஸோ V1 எவ்வளோ, 4V-Thevenin. புரியுதுங்களா? இப்போ V1ன்ற வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ V1க்கு பதிலாக 4, ஈக்குவேஷன் 1 எப்படி ஆகுதுன்னா 4V-Thevenin/2 -5/2 ப்ளஸ் 4V-Thevenin/2 ப்ளஸ் V-Thevenin = 0. இந்த ஈக்குவேஷனில் V1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ 4V-Thevenin ப்ளஸ் 4V-Thevenin எவ்வளோ ஆகும், 8V-Thevenin/2. அப்புறம் ப்ளஸ் V-Thevenin வேறு இருக்குது, இந்த பக்கம் 5/2 கொண்டு போகிறேன். சரியா? அப்போ எவ்வளோ வரும், 2 வந்து இங்கே 10V-Thevenin/2 = 5/2 இல்லையா. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். V-Thevenin = 5/10. இப்போ V-Thevenin எவ்வளோ, 1/2 volts. இல்லைன்னா என்ன சொல்லலாம், 0.5 volts. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, V-Thevenin கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். எந்த டெர்மினலில் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த டெர்மினலில் உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். வோல்டேஜ் சோர்ஸ் ஓப்பன் சர்க்கியூட். சரியா? ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிவிட்டு இந்த டெர்மினல் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ நார்மலாக கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணோம். இதில் என்ன பாயிண்ட்னா, டிபெண்டன்ட் சோர்ஸ் இங்கே இருக்குது, டிபெண்டன்ட் சோர்ஸ் 2 நோடு இருக்குது. ஸோ அதனால் நான் சூப்பர் நோடு அனாலிசிஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே, சூப்பர் நோடுனா என்னது, 2 நோடு இருக்கணும். சரியா? சூப்பர் நோடு கேசிஎலும் அப்ளை பண்ணணும், கேவிஎலும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த
ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.